ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ஒரு சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நம்ம நசிச்சு அப்புறம் அதோட சாறு எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம சின்ன வெங்காயத்தை அப்படியே லைட்டாக தட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இது நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தின்னான பேட்டர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 250 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேணாம். நம்ம நார்மல் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். நம்ம பாப்கார்னுக்காக நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். ஆனால் நீங்கள் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவு மைதா மாவும் அரை கப் அளவு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு சிக்கனை உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ லைட்டாக பைண்டிங்க்கு உப்பு இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாவுக்காக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று ஈவனாக இருக்கணும். எல்லா மாதம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இப்போ 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு அந்த ஊறினாவே தெரியும், நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவில் சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நான் சும்மா நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கேன். இல்லாட்டி நீங்கள் கோல்டு வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் ஜஸ்ட் அப்படியே வச்சா போதும். 4 செகண்ட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மாவுலேயே நல்லா ஒரு செகண்ட் டைம் அளவு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் கோட் பண்ணுறப்ப மட்டும் கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா கோட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாப்கார்னில் லேயராக கிடைக்கும். அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு வாட்டி கோட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா உதுத்து விட்ருங்க. பார்த்திங்களா, நம்மளுக்கு அந்த விரிசல் விட்டு நல்லா அழகாக இருக்குல்ல. அதாவது பாப்கார்னுக்கு எப்படி இருக்கும், மேலே அந்த கூடு கூட அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி லேயராக இருக்கணும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். உங்களுக்கு 2வது டைம் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு இன்னொரு சிக்கன் பீஸே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் கோட் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்டரில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் ஸ்பூர்க்கில் குத்தி அப்படியே 4 செகண்ட்ஸ் மட்டும் விடுங்க. விட்டுட்டு அப்படியே எடுத்து மறுபடியும் நம்ம அந்த மாவில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கோட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் கோட் பண்ணுறீங்க, அப்புறம் தண்ணியில் போடுறீங்க, மறுபடியும் கோட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க, கோட் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 9 பீஸ் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு இதாக சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து மீடியமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எப்போ ஆயிலை வந்து ஹீட் பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த சிக்கனை வந்து கோட் பண்ணுறீங்களே அப்போயே ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும், மீடியமான ஹீட்டில் இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக வைக்காதீங்க, ரொம்ப ஹீட்டை ஹையாக வைக்காதீங்க. லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதே மாதிரி ஹையாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேகமாக பொரிஞ்சிடும், ஆனால் உள்ளே வந்து அவ்வளோவா சாஃப்டாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு 4 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக உள்ளே வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் வெளியவும் வெந்துடும். இப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறப்பே தெரியும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி விடுறப்பேவும் நல்லா ஜூஸியாக இருக்கும் உள்ளேலாம். ஏன்னா நம்ம அந்த தயிர் முட்டை அந்த மாதிரி சேர்த்து இருக்கோம்ல, அதனால வந்து உள்ளே ஜூஸியாக இருக்கும். எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வடித்து நம்ம எடுத்துடலாம். சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ரெசிபி பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறத நான் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.